திமுக எம்எல்ஏ மார்கண்டேயனுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முதலமைச்சரை அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் சிறையில் உள்ள திமுக எம்எல்ஏ மார்கண்டேயனுக்கு நிபந்தனை ஜாமீனானது வழங்கி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. திமுக எம்எல்ஏ மார்கண்டேயனுக்கு நிபந்தனை ஜாமீனானது வழங்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சரை அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் சிறையில் உள்ள திமுக எம்எல்ஏ மார்கண்டேயன் தற்போது நிபந்தனை ஜாமீனானது வழங்கப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணாவிடம் தகவல்களை கேட்கலாம். கிருஷ்ணா, திமுக எம்எல்ஏ மார்கண்டேயனுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழக முதல்வர் விஜய்க்கு மிரட்டல் விடுத்ததாக பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்கில் விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ ஜிவி மார்கண்டேயனை தூத்துக்குடி மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் கடந்த ஜூலை 20 கைது செய்தார்கள். தன்னை சிறையில் அடைத்து தூத்துக்குடி நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து மார்கண்டேயன் தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்துள்ளது. இந்த நிலையில் இந்த வழக்கில் ஜாமீன் கோரி மார்கண்டேயன் தாக்கல் செய்திருந்த மனுவை தூத்துக்குடி முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபட்டது. இதையடுத்து ஜாமீன் கோரி மார்கண்டேயன் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதி ஜி.கே. இளந்திரையின் முன்பு விசாரணைக்கு வந்தபோது மார்கண்டேயன் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வில்சன் இதுபோல பேசியிருக்க கூடாது என்று கூறி ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்துள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். காவல்துறை தரப்பில் ஆஜரான அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஜான் சத்யன் ஆகஸ்ட் 5 முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் துவங்க உள்ளதால் இனிமேல் இது போல பேசப் போவதில்லை, உத்தரவாதம் அளிக்க உத்தரவிடலாம் என்று தெரிவித்திருக்கிறார். இதையடுத்து மார்கண்டேயனுக்கு ஜாமீன் வழங்கிய நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் இதுபோல் இனிமேல் பேசப் போவதில்லை என தூத்துக்குடி நீதிமன்றத்தில் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் எனவும் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும் நாட்கள் தவிர மற்ற நாட்களில் 2 வாரங்களுக்கு சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் அவருக்கு ஜாமீன் வழங்கி நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் உத்தரவிட்டிருக்கிறார். ராஜலட்சுமி. திமுக எம்எல்ஏ மார்கண்டேயனுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முதலமைச்சரை அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் சிறையில் உள்ள திமுக எம்எல்ஏ மார்கண்டேயனுக்கு நிபந்தனை ஜாமீனானது வழங்கி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. திமுக எம்எல்ஏ மார்கண்டேயனுக்கு நிபந்தனை ஜாமீனானது வழங்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சரை அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் சிறையில் உள்ள திமுக எம்எல்ஏ மார்கண்டேயன் தற்போது நிபந்தனை ஜாமீனானது வழங்கப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணாவிடம் தகவல்களை கேட்கலாம். கிருஷ்ணா, திமுக எம்எல்ஏ மார்கண்டேயனுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழக முதல்வர் விஜய்க்கு மிரட்டல் விடுத்ததாக பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்கில் விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ ஜிவி மார்கண்டேயனை தூத்துக்குடி மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் கடந்த ஜூலை 20 கைது செய்தார்கள். தன்னை சிறையில் அடைத்து தூத்துக்குடி நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து மார்கண்டேயன் தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்துள்ளது. இந்த நிலையில் இந்த வழக்கில் ஜாமீன் கோரி மார்கண்டேயன் தாக்கல் செய்திருந்த மனுவை தூத்துக்குடி முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபட்டது. இதையடுத்து ஜாமீன் கோரி மார்கண்டேயன் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதி ஜி.கே. இளந்திரையின் முன்பு விசாரணைக்கு வந்தபோது மார்கண்டேயன் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வில்சன் இதுபோல பேசியிருக்க கூடாது என்று கூறி ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்துள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். காவல்துறை தரப்பில் ஆஜரான அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஜான் சத்யன் ஆகஸ்ட் 5 முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் துவங்க உள்ளதால் இனிமேல் இது போல பேசப் போவதில்லை, உத்தரவாதம் அளிக்க உத்தரவிடலாம் என்று தெரிவித்திருக்கிறார். இதையடுத்து மார்கண்டேயனுக்கு ஜாமீன் வழங்கிய நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் இதுபோல் இனிமேல் பேசப் போவதில்லை என தூத்துக்குடி நீதிமன்றத்தில் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் எனவும் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும் நாட்கள் தவிர மற்ற நாட்களில் 2 வாரங்களுக்கு சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் அவருக்கு ஜாமீன் வழங்கி நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் உத்தரவிட்டிருக்கிறார். ராஜலட்சுமி. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.